நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டைட்டா இருக்கியா? என்னன்னு சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ஏன் நீ சரியா தூங்கலையா? இல்ல பாரதி, ஏதேதோ கனவு வேற, டிஸ்டர்ப்டு தூக்கம். என்னாச்சு? தெரியல. எதுவும் பெருசா எடுத்துக்காத விடு. யாருக்கோ ஏதோ ஆகுற மாதிரி பயந்து எழுந்ததுல தூக்கம் போயிடுச்சு, கனவும் மறந்து போயிடுச்சு. என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நல்லா தூங்கிட்டு இருந்த. தூங்கிட்டு இருந்தாதான் எழுப்புவாங்க. ஐயா காமெடி. இங்க பார், சாப்பிட்டு போய் நல்லா தூங்கு. இந்திரா வா வா, வந்து உட்காரு. தொடர்ந்து என்ன? ஏண்டி கோமா இருக்கியா? கொலை வெறியில இருக்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் உன்னாலதான் ஆச்சு. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவம்? முதல்ல வந்து உட்காரு வா. தொடாதன்னு சொல்றல. என்னாச்சு பாரதி அவளுக்கு? ஏதாவது விளையாட்டு பண்ணிட்டு இருக்க போறா. சிரிக்காதீங்க பாரதி, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப சந்தோஷமா உங்க 2 பேருக்கும்? என்னாச்சுன்னு சொல்லு இந்திரா. அப்பா கூட தான் சண்டை. உங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் லைஃபையும் காலி பண்ணிட்டல்ல. இப்படி பேசிக்கிட்டே போனா நான் என்னன்னு நினைக்கிறது? என்னன்னு சொல்லு. அது எப்படி மகா? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? இல்ல, எனக்கு நிஜமாவே தெரியல. நீ வீடு வேணும்னு கேட்டப்போ நாங்கெல்லாம் பேசாம போனோம்ல. உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கஷ்டப்படுத்தணுமா? ஆனா நீ அப்பாவை அதோட விடல. மத்த விஷயத்துல வர டிஸ்டர்ப் பண்ற, அப்படிதானே? அவர் எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா கூட உன் மேல கோவமே வரல அவருக்கு. ஓ, அவரை பத்தி பேசதான் வந்தியா? நீ பண்ற வேலையினால அவர் மட்டும் தான் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறியா? அவரோட பெயின் எங்களை அஃபெக்ட் பண்ண கூடாதுன்னு அவர் என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா? சுபாவையும் அசோக் பாம்சையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னையும் சுசையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரு. ஹாஸ்டல்லையா? ஆமா, ஹாஸ்டல்ல தான். இனிமே நாங்க டெய்லி வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி. கேட்டா என் கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு? பிரச்சனை எல்லாம் அப்பாவோட போட்டோம், நீங்க சந்தோஷமா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றாரு. அவரை கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த வீடு இப்ப எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? நாங்க வீட்ல இல்லாம தனியா இருக்க போறது நினைச்சு அழறதா, இல்ல எங்க எல்லாரையும் தனியா அனுப்பிட்டு அப்பா தனியா இருக்கிறத நினைச்சு அழறதா? சொல்லு. எல்லாம் உன்னாலதான். இப்ப நம்ம வீட எல்லாம் தனி ஆயிடுச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? யாருமே சந்தோஷமா இல்ல. நீங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருங்க. உனக்கு நாங்கெல்லாம் அப்படி என்ன பண்ணிட்டோம் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற மகா? மகா, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏய் இந்திரா, அழாத. உட்கார் பேசலாம். உட்கார்ந்து பேச மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? எதுவும் போகாது. நாங்க யாரும் இல்லாதவங்க மாதிரி ஹாஸ்டல்ல போய் கிடக்குறோம்.
வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. என்னையும் சுசையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரு. எல்லாம் உன்னாலதான். இப்ப நம்ம வீட எல்லாம் தனி தனி ஆயிடுச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? உங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் லைஃபையும் காலி பண்ணிட்டல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன? நீங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா மகா, ஏய் என்னாச்சு உனக்கு? முடியல பாரதி. உடம்பு சுடுது, காய்ச்சலா? ஏய் நான் போகும்போது நல்லா தானே இருந்தேன். போயிட்டு வரதுக்குள்ள என்னாச்சு? தெரியல பாரதி. என்ன மகா, வா டாக்டர் போலாம். வேணாம் பாரதி, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இந்த மாதிரி நேரத்துல இதான் இப்படி விடக்கூடாது மகா. வா டாக்டர் போயிட்டு வந்துடலாம். வா எந்திரி. ஈவினிங் தானே டாக்டர் வருவாங்க. அவர் இல்லாட்டி பரவாயில்ல மகா, வேற டாக்டர் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் மகா. அது வேணாம், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் இப்படி திடீர்னு உடம்பு சொல்லாம போச்சு? காலைல நல்லா தானே இருந்த. தெரியல, திடீர்னு ரொம்ப தலை சுத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபீவர் வந்துருச்சு. ஆமா, எவ்வளவு நேரமா இப்படியே படுத்திருக்க? தெரியல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ல? ஃபோன் மாடியில இருக்கு பாரதி, போய் எடுக்க முடியல. தனியா வீட்ல என்ன மகா இது? பாரதி, எனக்கு பசிக்குது, ஏதாவது தரியா? ஏய் ஏய் இரு, இத வந்துறேன். குடி, சூடு இல்ல. ஏதாச்சும் உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணியாமா? குடி. இந்திரா வந்துட்டு போனதே நினைச்சிட்டு இருந்தியா மகா? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் மகா, அவன் யாரும் கஷ்டப்பட்டா உன்னால தாங்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னையும் கஷ்டப்படுத்தி இதெல்லாம் எதுக்குமா? நான் என்ன பண்றது பாரதி? இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவா? வேணா பாரதி, போதும். சரி இரு, நான் டாக்டர்கிட்ட பேசுறேன். ரெஸ்ட் எடு.
ஹாய். என்ன டார்லிங் முறைகிற? உதவாங்க போற நீ. ஏன் டார்லிங்? முதல்ல இப்படி கூப்பிடுறது நிறுத்து. கன்றாவியா இருக்கு. ரொம்ப கோவமா இருக்கா போலியே. எப்ப கூப்பிட்டா எப்பட வர நீ? அது வர வழியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதான். தேவையில்லாத நேரத்துல எல்லாம் வந்து மொக்க போடு. தேவைக்கு கூப்பிட்டா வராத. சரி சரி, ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? என்னையும் சுசியையும் அப்பா ஹாஸ்டல்ல சேர்க்க போறாராம். நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லையா? ஐ ஜாலி ஜாலி, அவ்வளவுதான். அறிவில்லையா உனக்கு? ஜாலிங்கிற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன்னை வீட்டில் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுவே ஹாஸ்டல்னா ஈஸில, வாசல்ல வந்து ஃபோன் பண்ணா உன்னை ஈஸியா பார்த்துடலாம். எவ்வளவு செல்ஃபிஷ் நீ. ஏன் இந்திரா? நீ பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஹாஸ்டல்ல தனியா வந்து நிக்கணுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, உங்க அப்பா ஏன் திடீர்னு ஹாஸ்டல்ல சேர்க்கிற முடிவு எடுத்தாரு? தெரியல. தெரியலையா? வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். அதுக்குன்னு உன்னை ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா? தெரியல சிவா. உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாரே, போய் தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஓ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. புரியுது. ஆனா பெருசா கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ ஜாலியா இருக்கலாம்பா. இல்ல, டெய்லியும் எங்க வீட்டுக்கு எனக்கு போயாகணும். அப்ப எங்க வீட்டுக்கு வா. கிண்டலா இருக்க உனக்கு என்ன பார்த்தா? ஏன்பா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு வீட்டுக்கு தானே போனோம், அது எங்க வீட்டுக்கு வா. நான் எங்க வீட்டு சொன்னேன், அப்பா இல்லாம தனியா அங்க எப்படி இருக்கிறதா? இதுக்கும் ஒரே ஆன்சர் தான், எங்க வீட்டுக்கு வா. தனியா இருக்க வேண்டாம்ல. சிவா ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். கேட்க இஷ்டம் இல்ல, எழுந்திருச்சு போ தயவு செய்து. மறுபடியும் சொல்றேன் இந்திரா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு கிண்டலா தெரிஞ்சா சாரிப்பா. எங்க வீடு மாதிரி எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது சிவா. எங்க வீடு மாதிரி தான் எங்கேயுமே இருக்காது. அப்படியே ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கேன் கேட்ட, என்ட்ரன்ஸ்ல ஒரு குருவி கூட தொங்கும். எங்க அம்மா குருவி எல்லாம் வளர்க்குது. அந்த பக்கம் எங்க அப்பாவுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாம் வச்சிருப்பாரு. பாக்குறதுக்கு லேப் மாதிரியே இருக்கும் அந்த ரூம். இல்ல இல்ல, ஒரு மெக்கானிக்கல் செட் மாதிரி தான் இருக்கும். எங்க வீடு ஒரு பாழடைஞ்ச மியூசியம் பா. அது மாதிரி வீடு நீ வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏய், நான் உன்னை கிண்டல் பண்ணல, உன்னை சும்மா மூட் அப்படியே சேஞ்ச் பண்ணலான்னு தான். சேஞ்ச் ஆகாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியுமா? என்ன விட சுசி பாவம், இப்பதான் அவ கொஞ்ச நாள் எங்க எல்லாரும் கூட சேர்ந்திருக்கா. இப்ப போய் ஹாஸ்டல்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. புரியுது. அவளுக்கு தான் நீ இருக்கல, பேசாம 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம் எடுத்துருங்க, ப்ராப்ளமே இருக்காதுல்ல. முதல்ல மகாபாரதி அவங்க போனதுல இருந்து வெளியில வர்றதுக்கே எனக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப சுபாவும் இல்லாம ஜனனி, சுசி, நான் அப்பா மட்டும்தான். இருந்தாலும் அப்பா மட்டும் இருக்கிறதே போதும்னு ஒரு மாதிரி செட் ஆனும். அவரும் இப்ப எங்களை போக சொல்றாரு. இந்திரா, நான் உன் கைய பிடிச்சிக்குவா. எனக்கு எப்படி கன்சோல் பண்றதுன்னு தெரியல. சும்மா உன் கையை பிடிச்சிக்கிறேன். இந்த நக்கல் கிண்டல் ஏரியாலாம் சும்மா பூந்து விளையாடிடுவேன். நீ கோச்சிக்கிட்டா கூட உடனே கூல் பண்ணிடுவேன். நீ வேற ஃபீல் பண்றியா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குந்திரா. எனக்கும் கஷ்டமா இருக்கு சிவா. வீட்டை விட்டு இங்க இருக்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு அந்த குணா பேச்ச கேட்டு என் சொந்த அப்பா அம்மாவை தேடினப்ப கூட நான் வீடை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அப்பா கிட்ட கோவத்தை காட்டணும்னு தான் அங்க 2-3 நாளா போயிருந்தேன். ஆனா அப்பா கூட அப்பாவையும் வீட்டையும் ரொம்ப மிஸ் பண்ண. இனிமே நான் எப்படி இருக்க போறேன்? இப்பவே எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு. புரியுது இந்திரா, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அப்பா கிட்ட பேசவும் முடியாது. ஆனா நீ தனியா இருக்க மாட்டேன் இந்திரா, அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். லோன்லினஸ் இல்லாம நான் உன்னை பார்த்துப்பேன் இந்திரா. என்ன நம்பு இந்திரா.
இவன் என்ன கிழிக்க போறான், சும்மா உதார் விடுறான்னு உனக்கு தோணும். ஆனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு சொல்ல தெரியல இந்திரா. ஆனா ஏதாவது பண்ணுவேன் இந்திரா. உன்னை மட்டும் இல்ல, சுசிய கூட நல்லா பார்த்துப்பேன். இல்ல, அவளையும் லோன்லி இல்லாம நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூக்கம் வரலையாப்பா? நீ இன்னும் தூங்கலையாம்மா? தூங்கணும். வீட்டில் யாரும் இல்லாம வெறிச்சோடி கிடக்கல? எல்லாரையும் நீங்க தானே அனுப்புனீங்க? வேற வழி இல்லம்மா. இல்ல, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு எல்லாரையும் அனுப்பிட்டீங்களோன்னு தோணுது. இல்லம்மா, அதான் சரி. சுபா, அசோக் அவங்க வீட்டுக்கு போனது கூட சரி. ஆனா இந்திராவும் சுச்சியும் அவங்க ஏன் ஹாஸ்டலுக்கு போனோம்? இப்ப எதுக்கு இப்படி தூக்கம் வராம நடக்கணும்? அதான் சொன்னேனம்மா, என் பிரச்சனையால யாரும் சஃபர் ஆகக்கூடாதுன்னு. இப்ப மட்டும் யாருமே சஃபர் ஆகலையா? டெம்பரவரி தான், கொஞ்ச நாள் சரியாயிடும். எனக்கு என்னமோ இதெல்லாம் ஃபாஸ்டா நடக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. அதை விடுமா, ஓ எடிட்டர் நான் பார்த்தேன். நீங்களா போய் பாத்தீங்களா? இல்ல, எதேச்சியா தான் மீட் பண்ணேன். ம். பெங்களூர்ல உனக்கு ஏதோ வேலைன்னு சொல்லி நீ போகலன்னு சொன்னியாமே. ஏண்டா, ஏன் போகல? இந்த நிலைமையில நானும் போக வேண்டாம்னு தோணுச்சு. இல்லம்மா, நம்ம வீட்டுக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நீ கண்டிப்பா போகணும்மா. நானும் போயிட்டா நீங்க? நீ யோசிக்காதடா, முதல்ல கிளம்புற வழியை பாரு. ம்ஹும். இப்ப நான் போனா அது சரியா இருக்காது. இங்க பாரு, இந்த மாதிரி ஆஃபர் எப்பவும் வராதுடா, மிஸ் பண்ணாதடா. முதல்ல கிளம்புற வழியை பாரு. நானும் போயிட்டா நீங்க தனியா இருப்பீங்க. அது பரவாயில்லடா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நான் பாத்துக்கிறேன். ஏன் என்ன துரத்துறீங்க? ஏய், என்னடா இது? எல்லாரையும் அனுப்பிட்டு தனியா நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா சேஃபா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நானும் நிம்மதியா இருப்பேன்ல. ஏம்மா, நான் சொல்றத கேளு. நீ கிளம்பி பெங்களூர் போ. அம்மா, அப்புறம் நம்ம இந்திராவையும் சுசியையும் நீ கவனிச்சுக்க. உன் கைடன்ஸ் அவங்களுக்கு வேணும்டா. நீங்க எங்க போறீங்க? நான் எங்கடா போறேன்? இங்கதான் இருக்க போறேன். இல்ல, நீங்க பேசுறது எனக்கு சரியா படல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, விடு. நீங்க மனசுல ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க. அம்மா, உங்க எல்லாரையும் நினைச்சு பயம் வந்துருச்சுடா. இருக்கிற கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஏதாவது பண்ணி வச்சிடணும். மகா சொத்தை கேட்டு கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு அவளுக்கு ஒரு ஷாக் இருக்க போகுது. அதுல என்ன ஷாக்கு? எல்லாத்தையும் தூக்கி அவட்ட கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு இப்படி உங்களை தனியாக்கி கஷ்டப்படுத்தி? வரத பாத்துக்கலான்னு எல்லாரோட இருந்துடலாம்ல. அம்மா, இந்த லைஃப்ல நான் பெரிய விஷயமா நினைக்கிறது உங்க எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறது தான். நீங்க எல்லாரும் எங்க அப்பா ஒரு நல்ல அப்பாவா இருந்தாருன்னு சொன்னா எனக்கு அது போதும்டா.
என்னால உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. உங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையா? நீங்கெல்லாம் இருக்கீங்களேடா, எனக்கு வேற என்னடா வேணும்?